வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு செடி பற்றி தான் பேச போகிறோம். இந்த செடி சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல மருந்து. அது என்ன செடி தெரியுமா? அதே தான் தூதுவளை செடி. இந்த தூதுவளை செடி பொதுவாக வீட்டோட காம்பவுண்டில் இருக்கும், இல்லைன்னா கிராமங்களில் அதிகமாக இருக்கும். இந்த தூதுவளை செடியை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்கும் ஃபுல்லாக தெரியாது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் அதிகமாக முட்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நிறைய முள்ளாக இருக்கும். இதோட இலை பார்த்திங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இதில் பழங்கள் இருக்கும். இந்த பழமும் மருத்துவ குணமுடையது. இது பார்த்திங்கன்னா சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல மருந்து. இதை நம்ம ரசமாவோ அல்லது சட்னி, தோசை, ரொட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நெஞ்சு சளியெல்லாம் அத்துக்கிட்டு போயிடும் உடனே. இது ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்ல மருந்து. உங்களுக்கு நெஞ்சு சளி இருந்தாலும் இந்த இலையை பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி அதை அரைச்சி தோசையாவோ இல்லை ரசமாவோ இல்லை ரொட்டி தட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இருமலுக்கு, சளிக்கு, நெஞ்சு சளி உள்ளவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. இந்த இலையை ஒரு தடவை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். ஏன்னா அது ரொம்ப நல்லதுங்க. சளி இருமலுக்கெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகவே தேவையில்லை. இதை நீங்கள் பறித்து நல்லா வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சரிசியை முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி, ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க கூட கொஞ்சம் குறை மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு அப்படியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை மெலிசாக இது பண்ணி நல்லா எண்ணெயை ஊற்றி திருப்பி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் நெஞ்சு சளியெல்லாம் அத்துக்கிட்டு போயிடும். இதை தொடர்ந்து ஒரு 3 நாள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலை ரொம்ப மருத்துவ குணமுடையது, ரொம்ப நல்லது. இந்த காயையும் பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுவும் ரொம்பவே நல்லது. சளிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வீட்டு சைடில் இந்த கொடி நல்லாவே படர்ந்துருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே இதுதான். இது ஃபஸ்ட்டு இது மாதுளம் செடி. அது மேலே இதை எங்கள் அத்தை படர விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அந்த மாதுளம் செடியவே மூடிடுச்சு பாருங்கள். அவ்வளோ அழகாக படர்ந்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வயலட் கலரில் ஒரு பூ இருக்குது பாருங்கள். பழங்கள் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். பார்த்தீங்களா இருக்கா? இதில் எல்லாமே ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இந்த முள் ஷாலையை பிடிச்சி இழுத்துருச்சு. இது கேர்ஃபுல்லாக பறிக்கணும். ஏன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பறித்து வாஷ் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். ஏன்னா முட்கள் நிறைய இருக்குதுல்ல. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியாகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது பார்த்தீங்களா? இந்த பழம் இவ்வளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா இந்த இலையை பறித்து ரசமாவோ தோசையாவோ ரொட்டியாவோ தட்டி சாப்பிட்டு பாருங்கள். துவையலாக கூட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ சளி இருமல் இருந்தாலும் அது உடனே சரியாயிடும். ஸோ இதை நீங்களும் 4 பேருக்கு சொல்லுங்கள். சொல்லி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு தூதுவளை செடியின் மருத்துவ குணம் பற்றி இன்றைக்கி நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், இதோட மருத்துவ குணம் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேருக்கு தெரிய வரும், இதை பயன்பெறுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.